செய்தியை பார்த்து வருகிறோம். நடுக்கடலில் தமிழ்நாட்டு மீனவர்கள் 35 பேரை சிறைப்பிடித்து சென்று இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற விவரம் இதுவரை தெரிய வரவில்லை. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை தொடர்ந்து அச்சுறுத்துவதும் கைது செய்வதும் அவர்களுடைய படகுகளை உடைமையாக்குவதும் அந்த இலங்கை கடற்படையினுடைய அட்டுழியமாக தொடர்ந்து இருந்து வருகிறது. நேற்றைய தினம் கூட ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 500க்கும் மேற்பட்ட மீனவர்களை அந்த துப்பாக்கி முனையில் விரட்டி எடுத்த சம்பவமானது மீனவர் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று காலையிலே மீனவர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்தியாக நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த 35 மீனவர்களையும் 4 நாட்டு படகுகளையும் கடல் தாண்டி வந்து மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினை கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டுவதாக தகவலானது வெளியாகிருக்கு. இந்த கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரும் அந்த மீனவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியாத சூழலில் தற்போது 35 மீனவர்களை 4 விசைப்படகுகளையும் அந்த இலங்கை கடற்படையினர் விசாரித்து வருவது மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மீனவர்களே நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உரிய நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது இந்த மீனவர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது.